CPA இது ப்ரோ சேனல் சாக்பீஸ் அகாடமி டிசைன் யுவர் ஃபியூச்சர் அண்ட் எஜுகேஷனல் சேனல். வருகின்ற PGTRB தேர்வெழுதி பொருளியல் ஆசிரியராகும் கனவுடன் உள்ள அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறோம். இந்த வீடியோவில் நியூ சிலபஸ் 2025 PGTRB பொருளியல் பாடத்திற்கான மாடல் டெஸ்ட் சீரீஸுக்கான வீடியோவாகும். இது யூனிட் 9 பார்ட் நம்பர் 5க்கான வீடியோ. இந்த வீடியோவில் உங்களுக்கு வினாக்கள் மட்டும் வழங்கப்படும். அதனுடைய விடைகளை நீங்கள் எழுதி இதற்கென்று உள்ள வாட்ஸ்அப் நம்பரில் பகிர வேண்டும். அப்பொழுது அதற்கான மதிப்பெண்களும் அதற்குரிய விடைகளுடன் கூடிய PDF ஃபைலும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கே அனுப்பப்படும். அதற்கு நீங்கள் நமது குழுவில் கட்டணம் கட்டி சேர்ந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த தேர்வில் பங்கெடுக்க முடியும். அதற்கான விளக்கங்கள் பெறுவதற்கு இந்த வீடியோவில் காண்பிக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு உங்கள் பயிற்சியை ஆரம்பியுங்கள். இந்த தேர்வானது முதலில் மெட்டீரியல் அனுப்பப்பட்டு அதிலிருந்து வினாக்கள் அன்றே உருவாக்கப்பட்டு அன்றே தேர்வும் நடத்தப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் தேர்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. உடனடியாக சேர்ந்து உங்கள் வெற்றியை நிச்சயம் செய்யுங்கள். இப்பொழுது இந்த வீடியோவினுடைய முதல் கேள்விக்கு போகிறோம். 101வது கேள்வி. கீழ்கண்டவர்களில் யாரை வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்கள் என்று கூறுகிறோம்? கீழ்கண்டவர்களில் யாரை வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்கள் என்று கூறுகிறோம்? இதனுடைய ஆப்ஷன்ஸ்: ஒரு நாளுக்கு 2300 கலோரிக்கும் குறைவாக பெறுபவர்கள், ஒரு நாளுக்கு 2400 கலோரிக்கும் குறைவாக பெறுபவர்கள், ஒரு நாளுக்கு 2100 கலோரிக்கும் குறைவாக பெறுபவர்கள், ஒரு நாளுக்கு 2500 கலோரிக்கும் குறைவாக பெறுபவர்கள். 102வது கேள்வி. 2015ஆம் ஆண்டில் டேஷ் கோடி மக்கள் கிராமங்களில் வாழ்கின்றார்கள். 2015ஆம் ஆண்டில் டேஷ் கோடி மக்கள் கிராமங்களில் வாழ்கின்றார்கள். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 50, 70, 90, 80. 103வது கேள்வி. 2015ஆம் ஆண்டில் கிராம பகுதியில் டேஷ் கோடி மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்கின்றனர். 2015ஆம் ஆண்டில் கிராம பகுதியில் டேஷ் கோடி மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்கின்றனர். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 22, 21, 32, 33. 104வது கேள்வி. கிராமப்புறங்களில் உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் டேஷ் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். கிராமப்புறங்களில் உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் டேஷ் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: பாரா, பேரா, பியூரா, பைரா. 105வது கேள்வி. ஒருபுறம் கிராமங்கள் காலியாகவும் மறுபுறம் நகரங்கள் நெரிசலாகவும் இருப்பதை டேஷ் என்கிறார்கள். ஒருபுறம் கிராமங்கள் காலியாகவும் மறுபுறம் நகரங்கள் நெரிசலாகவும் இருப்பதை டேஷ் என்கிறார்கள். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: இரட்டை கோணங்கள், இரட்டை வஞ்சம், இரட்டை நஞ்சாக்கள், இரட்டை சகோதரர்கள். 106வது கேள்வி. ஓர் இந்திய உழவன் கடனிலே பிறந்து வாழ்ந்து கடனிலேயே இறந்து அவன் சந்ததிக்கும் கடனையே விட்டுச் செல்கிறான் என்று கூறியவர். ஒரு இந்திய உழவன் கடனிலே பிறந்து வாழ்ந்து கடனிலேயே இறந்து அவன் சந்ததிக்கும் கடனையே விட்டுச் செல்கிறான் என்று கூறியவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: மால்கம், மால்தஸ், சுமாசர், எவருமில்லை.
107வது கேள்வி. சிறியது அழகு என்ற நூலை எழுதியவர். சிறியது அழகு என்ற நூலை எழுதியவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ் மால்கம், மால்தஸ், சுமாசர், எவருமில்லை. 108வது கேள்வி. கிராமப்புறங்களை முன்னேற்றுவதன் மூலம் கீழ்க்கண்ட ஒன்றை தடுக்கலாம். கிராமப்புறங்களை முன்னேற்றுவதன் மூலம் கீழ்க்கண்ட ஒன்றை தடுக்கலாம். இதனுடைய ஆப்ஷன்ஸ் குப்பை பொறுக்குதல், பிச்சை எடுத்தல், திறமைசாலிகள் இடம்பெயர்தல், இவை அனைத்தும். 109வது கேள்வி. கிராமப்புறங்களை முன்னேற்றுவதன் மூலம் கீழ்க்கண்ட எதை செய்யலாம்? கிராமப்புறங்களை முன்னேற்றுவதன் மூலம் கீழ்க்கண்ட எதை செய்யலாம்? இதனுடைய ஆப்ஷன்ஸ் மகளிருக்கு அதிகாரமளித்தல், ஆடவருக்கு அதிகாரமளித்தல், நவீன வாழ்க்கையை உறுதி செய்தல், மேற்கண்ட அனைத்தும். 110வது கேள்வி. ஒரு சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பில் வாழும் மக்களின் எண்ணிக்கை டேஷ் எனப்படும். ஒரு சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பில் வாழும் மக்களின் எண்ணிக்கை டேஷ் எனப்படும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் மக்கள் தொகை வெடிப்பு, மக்கள் தொகை அடர்த்தி, மக்கள் தொகை பெருக்கம், மக்கள் தொகை வளர்ச்சி. 111வது கேள்வி. பொதுவாக கிராமங்களில் வாழ்பவர்கள் டேஷ். பொதுவாக கிராமங்களில் வாழ்பவர்கள் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் வேலை வாய்ப்பு உள்ளவர்கள், போதுமான வருமானம் உள்ளவர்கள், வேலை இல்லாதவர்கள், குறை வேலை உள்ளவர்கள். 112வது கேள்வி. உலக வங்கியின் கூற்றுப்படி ஊரக மேம்பாடு என்பது. உலக வங்கியின் கூற்றுப்படி ஊரக மேம்பாடு என்பது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஊரக வளர்ச்சி மட்டும், ஊரக பொருளாதார சமூக வளர்ச்சி, ஊரக மக்கள் தொகை வளர்ச்சி, ஊரக சமூக வளர்ச்சி மட்டும். 113வது கேள்வி. 2009-10 ஆண்டுகளில் ஊரக பகுதியில் வறுமையில் இருந்த மக்களின் சதவீதம் டேஷ். 2009-10 ஆண்டுகளில் ஊரக பகுதியில் வறுமையில் இருந்த மக்களின் சதவீதம் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 54.11, 54.08, 54.10, 54.9. இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு போகிறோம். 114வது கேள்வி. 2009-10 ஆண்டில் மொத்த வறுமை சதவீதம். 2009-10 ஆண்டில் மொத்த வறுமை சதவீதம். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 33.80, 33.60, 33.40, 33.70. 115வது கேள்வி. பாரத் நிர்மான் யோஜனா தொடங்கப்பட்ட ஆண்டு. பாரத் நிர்மான் யோஜனா தொடங்கப்பட்ட ஆண்டு. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 2005, 2004, 2003, 2007. 116வது கேள்வி. கீழ்க்கண்டவற்றில் எது ஊரக வறுமைக்கு காரணம்? கீழ்க்கண்டவற்றில் எது ஊரக வறுமைக்கு காரணம்? இதனுடைய ஆப்ஷன்ஸ் நிலங்கள் சரிசமமாக பிரிக்கப்பட்டது, வளர்ச்சியின் நன்மைகளில் உள்ள சமநிலை, பொதுத்துறைகளில் முதலீடின்மை, சிறு தொழிற்சாலைகளுக்கே முக்கியத்துவம். 117வது கேள்வி. NREP என்பது டேஷ். NREP என்பது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம், தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம், தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம். 118வது கேள்வி. தேசிய ஊரக நலத்திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? தேசிய ஊரக நலத்திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? இதனுடைய ஆப்ஷன்ஸ் 2004, 2009, 2008, 2005.
119வது கேள்வி. JRY என்பது டேஷ். JRY என்பது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம், தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம், தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம். ட்ரைசெம் என்பது டேஷ். TRYSEM ட்ரைசெம் என்பது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம், ஊரக இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு பயிற்சி, ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம், தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம். 121வது கேள்வி. கிராம பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு டேஷ் மாதங்கள் வரை வேலையின்றி வாழ்கிறார்கள். கிராம பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு டேஷ் மாதங்கள் வரை வேலையின்றி வாழ்கிறார்கள். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: 4 முதல் 7 மாதங்கள், 3 முதல் 7 மாதங்கள், 5 முதல் 7 மாதங்கள், 2 முதல் 5 மாதங்கள். 122வது கேள்வி. தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: 2010, 2011, 2013, 2014. 123வது கேள்வி. HDI என்பது டேஷ். HDI என்பது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: இயல்தர வாழ்க்கை குறியீடு, பாலின வேறுபாட்டு குறியீடு, மனித மேம்பாட்டு குறியீடு, மகளிர் வல்லமை குறியீடு. 124வது கேள்வி. PQLI என்பது டேஷ். PQLI என்பது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: இயல்தர வாழ்க்கை குறியீடு, பாலின வேறுபாட்டு குறியீடு, மனித மேம்பாட்டு குறியீடு, மகளிர் வல்லமை குறியீடு. இந்த வீடியோவினுடைய இறுதி கேள்வி 125வது கேள்வி, யூனிட் 9, பார்ட் நம்பர் 5க்கான 125வது கேள்வி. WEI என்பது டேஷ். WEI என்பது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: இயல்தர வாழ்க்கை குறியீடு, பாலின வேறுபாட்டு குறியீடு, மனித மேம்பாட்டு குறியீடு, மகளிர் வல்லமை குறியீடு. அனைவரும் உங்கள் விடைகளை எழுதி முடித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். உங்களது விடைகளை உடனடியாக நமது வாட்ஸ்அப் குழுவில் பகிர்ந்து உங்களது மதிப்பெண்களையும் அதற்கான விடைகளுடன் கூடிய PDF ஃபைலையும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த தேர்வில் நீங்களும் பங்கு பெற விரும்பினீர்கள் என்றால் இந்த வீடியோவில் காண்பிக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு சிறு கட்டணம் கட்டி நீங்களும் இந்த தேர்வு பயிற்சியில் பங்கு பெறலாம். மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது உங்கள் சாக் பீஸ் அகாடமி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.